வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோ நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே சுலபமான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது கூட வந்து நான் இப்போ 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பும் நல்லா புரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு 2 காய்ந்த மிளகாயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட வந்து நான் 1 கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா கீரையுமே ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை சிம்மில் வச்சே நம்ம வந்து வதக்கிக்கலாம். கீரையை வந்து மூடி வச்சு வேக வைக்க வேணாம், நல்லா திறந்து வச்சே வேக வைங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன். என் கீரை வந்து கொஞ்சம் ட்ரையாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால நான் தண்ணீர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் கீரை ட்ரையாக இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணீர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முருங்கைக்கீரை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்காவது வேகணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடையில். நல்லா சிம்மில் வச்சே 5 மினிட்ஸுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் கீரை நல்லா உங்களுக்கு வெந்து வரும். ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சே வேக வைங்க. இப்போ பாருங்கள், கீரை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து இன்றைக்கி நான் சாம்பார் வச்சுருந்தனால பருப்பு எடுத்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் போட வேணாம், இது வந்து ஆப்ஷனல் தான். அதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்து இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுவும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை வெந்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் வந்து டக்குன்னு செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவனும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.